Hello friends, welcome back to Vishali's Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளா ட்ரெடிஷனல் ஹெர்பல் ஹோம்மேட் ஷாம்பு தான் பார்க்க போறோம். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவு சீயக்காய், ஒரு கைப்பிடி அளவு பூவந்தி கொட்டை, 3 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் பாசிப்பயிறு. சீயக்காயில வந்து இயற்கையில வந்து ஹேர் கிளென்ஸ் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால dandruff, பேனி, ஈறு இதெல்லாம் வராம பார்த்துக்கும். முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும். சீயக்காயில இயற்கையிலே காரத்தன்மை இருக்கிறதுனால வழுக்க தலையில கூட முடி வளர வைக்கும். இதுதான் இந்த சீயக்காயோடைய முக்கியமான நற்குணத்துல ஒன்று. பூவந்தி கொட்டையிலேயே இயற்கையிலே நுரைக்கிற தன்மை இருக்கிறதுனால dandruff, சோரியாசிஸ், எக்ஸிமா இந்த மாதிரி ஸ்கின் டிசீசஸ்லாம் வராமல் பார்த்துக்கும். இது வந்து இயற்கையிலே வந்து மருத்துவ குணம் இதில் பூவந்தி கொட்டையில் நிறைய இருக்குது. அடுத்தது வெந்தயம் வந்து தலைக்கு நல்லா குளிர்ச்சியை தரும், பொடுகு வராமல் பார்த்துக்கும். பாசிப்பயிறு முடி வெடிக்காமல் பார்த்துக்கும், நல்லா முடிக்கு குளிர்ச்சியை தரும். இப்போ வந்து இந்த பூவந்தி கொட்டைக்குள்ளே இருக்க அந்த கருப்பாக இருக்க கொட்டையை மட்டும் எடுத்துருங்க. இதோட மிக்சி ஜாரில் போட்டால் அரைப்படாது. லைட்டாக தட்டினீங்கன்னா அந்த கருப்பாக இருக்க கொட்டை வந்துடும். இது போல் நீங்கள் வெளியில் எடுத்துடணும். இந்த மேல் சொன்ன ஐட்டம் எல்லாமே நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மறுநாள் வந்து ஒரு ஷாம்பூ கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டேன். இதுக்கு வந்து ஆர்ஓ வாட்டர் தான் பயன்படுத்தணும், போர்வெல் வாட்டர் எடுக்காதீங்க. இப்போ ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறியாச்சு. இப்போ இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாக்கா இதுலேருந்து லைட்டாக நுர மாதிரி வரும். இந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலராக மாறிடும். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இப்போ லைட்டாக வந்து நுரைக்குது. இன்னும் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும்போது இன்னும் நல்லா நுரைச்சி வரும். பாருங்கள், நல்லா அழுத்தி அழுத்தி பிழியும் போது உங்களுக்கு வந்து நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த சீயக்காயில கருப்பாக குட்டி குட்டி விதை இருக்கும். அந்த விதை இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து செம்பருத்தி பூ மற்றும் இலை வந்து இதனோட ஆட் பண்ணிக்கணும். ஒரு 6லேருந்து 8 பூ செம்பருத்தி எடுத்துக்கணும். இந்த கலர் ரெட் கலர் ஒற்றை இதழ் செம்பருத்தியாக எடுத்துக்கோங்க. முத நாள் பூத்தது, அதாவது கொஞ்சம் காஞ்சதாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, ஃப்ளவனாய்ட்ஸு, அமினோ ஆசிட்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது. இதனால் வந்து முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும். இதனால தான் நம்ம ஹேர் ஆயிலுக்கெல்லாம் அந்த வந்து செம்பருத்தியை பயன்படுத்தணும். இது வந்து ஒரு குட் ஹேர் கிளென்சர். இது வந்து நமக்கு dandruff வராமலும் பார்த்துக்கும். கேரளா மக்கள் வந்து இந்த செம்பருத்தியை தான் வந்து பறித்து, செம்பருத்தி பூ மற்றும் இலையை பறித்து அவங்க முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு இதை ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணி குளிப்பாங்க. இப்போ இதனோட இலையும் எடுத்துக்கணும். இந்த இலையிலையும் வந்து அமினோ ஆசிட்ஸு, ஃப்ளவனாய்ட்ஸு எல்லா மருத்துவ குணமும் இருக்குது. இப்போ இதுவும் வந்து ஒரு கைப்பிடி அளவு இந்த இலையும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இது எல்லாமே போட்டு ஒன்றா மிக்சி ஜாரில் வச்சு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இப்போ இதனோட வந்து ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய், அதாவது நாட்டு நெல்லிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இதில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்குது. இதுவும் வந்து நமக்கு dandruff வராமல் பார்த்துக்கும், முடி வளர்ச்சி நல்லா தூண்டும், முடி கொட்டுறதை நல்லா நிறுத்தும். இப்போ மிக்சி ஜாரில் முதல் நாள் நைட்டு ஊற வச்சதை எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இது தொட்டால் வந்து நல்லா நுரைச்சி வரும். இப்போ இதனோட செம்பருத்தி பூ, இலை, நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மிக்சி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டு இருக்க கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா கிண்டணும். ஏன்னா வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், நம்ம கை வச்சதுனால வந்து கெட்டு போயிடும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டும் போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது. இதுதான் வந்து ஹெர்பல் ஷாம்பு. இந்த பேஸ்ட் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது வந்து நல்லா நுரைக்கும். இது வந்து நீங்கள் சோப்பு மாதிரி போட்டு தேய்ச்சிங்கன்னா, கையில் தேய்ச்சிங்கன்னா நல்லா நுரைக்கும். இது போல் ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுட்டு நல்லா வந்து காய்ச்சணும். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. இதை மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும்னா, கிண்டாமல் இருந்தாக்கா அடி பிடிச்சிரும், அதனால தான் கிண்டணும்.
அந்த காலத்துலலாம் மக்கள் இந்த மாதிரி இயற்கையான பொருளை பயன்படுத்தி தலையை குளித்ததுனால தான் அவங்களுக்கு முடி நல்லா கருகருன்னு இருந்தது. முடி உதிர்வு பிரச்சனை, இளநரை பிரச்சனையே அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருந்தது. அந்த காலத்து மக்கள் நரமுடியே வராது. ஆனால் இப்போ நம்மலாம் கெமிக்கல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாகவே ஒரு 20 வயசுலேயே நரமுடி வந்துடுது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்து காய்ச்சியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா நுரைச்சி வரும். இது வந்து உங்கள் தலையில் வந்து ஷாம்பு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா நுரைச்சி வந்திருக்குன்னு. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ரூம் டெம்பரேச்சரில் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா எவ்வளோ நாள் வேணாலும் கெடாது. ரூம் டெம்பரேச்சரில் வச்சா கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Take care. Love you all. Bye.